யெகோவா இதை பிரேட்டின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக. உங்களையும் வெல்கம் பண்றேன். பிரியமானவர்களே, இந்திய நாட்கள்ல நிறைய பேர் நாம முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு காரியம், நமது எல்லா காரியங்களையும் விட நமது வேலை வாய்ப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஏன்னா இந்த காலத்துல காசு இல்லாத ஒரு வாழ்க்கை, அதாவது செல்வம் இல்லாத ஒரு வாழ்க்கை நாம நினைச்சே பார்க்க முடியாது. வேதாகமத்தின்படி நாம வேர்வை சிந்தி அதன் பலனை பெற்றுக்கொள்வது சரிதான். அது நமக்கு ஆசீர்வாதம் தான். நமக்கு தேவைகள் இருக்கு. ஆனால் நீங்க உங்களால இயன்ற மட்டும் முதல்ல தேவ காரியத்துக்கும் முதலிடம் கொடுங்க. ஏன்னா இன்றைக்கு நிறைய பேர் வேலை காரணமாக சபை ஆராதனை தேவ காரியங்களை விட்டு விலகுறாங்க. எல்லாரும் இல்லைங்க, சில பேர். வேலை முக்கியம்தான், ஆனால் இயன்ற மட்டும் அவர் சமூகம் நமக்கு ரொம்பவே முக்கியம். அது மட்டுமல்ல, உங்க வேலை மற்றும் அவர் தந்த நன்மைகள் எல்லாமே நமது ஆண்டவர் நமக்கு தந்தது. நமது செல்வம் என்பது இல்லாம போகக்கூடிய பொருள். அந்த செல்வத்தை அவர் நினைத்தால், அவருக்கு முதலிடம் கொடுத்தால் ஆண்டவர் நமக்கு தாராளமாவே தர முடியும். சில பேர் மொத்தமாக ஆண்டவருக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை விட்டு கொடுக்கிறீங்க. நீதிமொழிகள் 27:24 பார்க்கும்போது செல்வம் என்றைக்கும் நிலையாது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது எல்லாரும் இல்லைங்க, சில பேர் இந்த தப்பை நாம பண்றோம். பிரியமானவர்களே, உங்க கடன், உங்க தேவைகள் மத்தியில முதல்ல ஆண்டவருக்கு முக்கியத்துவம் நீங்க கொடுக்கும் போதுதான் அது நிறைவான ஆசீர்வாதம். நீங்க நினைக்கலாம், நிறைய காணிக்க கொடுக்கிறேன், தசம பாகம் வைக்கிறேன் அப்படின்னு, அதாவது என் கடமைகளை சரியா பண்றேன்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்படி இல்லைங்க. இவை எல்லாவற்றையும் விட அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறவரானபடினால நீங்க அவருக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் தான் ரொம்பவும் முக்கியம். அதை அவர் விரும்புறாரு. சரியா? இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நம்புறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.